ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கீ செயின்ஸ் வந்து ஒரு 10 மாடல் வந்து காமிச்சிருக்கேன். இந்த 10 மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ஆல்ரெடி வந்து டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கூட போட்டது போக மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி அழகழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன கீ செயின்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ரெடி பண்ணலாம். அந்த வாய்ஸும் நமக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கூட போட்டது போக 1 அடி 2 அடி இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 அடி ஒயர் 1.5 அடி ஒயர் இருந்தாவே போதும். அந்த வாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கீ செயின்ஸ் ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட்லேருந்து ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பவுலு, டிஃபன் கேரியர் பேஸ்கட், பூஜா பேஸ்கட் எல்லா வெரைட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு கீ செயின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு சைடில் மட்டும் இந்த டிசைன் வரும். பேக் சைடில் வந்து ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுருப்பேன். இது சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், பிங்க் கலரில் ரெண்டாவது, இதுவும் ஸ்டார் டிசைன் தான். இதில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து நாட்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். தெரியுதுங்களா? இது ரெண்டாவது மாடல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைனில், இந்த ஜிலேபி ஃப்ளவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களோட விருப்பப்படி ஒயர்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீ செயின் போடுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது கீ செயின் ஒரு சக்கரம் டிசைனில், அதாவது அம்லா நாட் வந்து சென்டரில் வர மாதிரியும் பேசிக் நாட் சுற்றி வந்து டியூப்ஸ் கொடுத்துருக்கேன் டிசைனுக்காக. ஒரு சக்கர் டிசைனில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடி 1 அடி இருந்தாவே போதும். ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஃபிஷ் கீ செயின் இதெல்லாம் வந்து பிஸ்கட் நாட்டில் போட்டிருக்கேன். இந்த கீ செயின் ரெடி பண்ணுறதுக்கு 1 அடி ஒயர் இருந்தாவே போதும். இதனோட டுட்டோரியலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி கூட நம்ம தோரணமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வால் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி டிசைனாக ரெடி பண்ணி. அடுத்தது பாருங்கள், ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் ஜாஸ்மின் நாட்டில் இந்த சக்கர் டிசைனில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கீ செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். சுற்றி வர வந்து 6 ஜாஸ்மின் நாட்ஸ் வர மாதிரி அதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், சென்டரில் வந்து அம்லா நாட்டும் சுற்றி வர வந்து பேசிக் நாட்டில் டியூப் டிசைனில் இந்த கீ செயின் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி வர மாதிரியும் டியூப் டிசைன் வர மாதிரி அம்லா நாட் வர மாதிரி, பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேசிக் நாட் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். இந்த கீ செயின் பாருங்கள், இந்த சென்டரில் சிங்கிள் பீட் டிசைன் மட்டும் வர மாதிரி, அதாவது 3க்கு 3. இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த 4க்கு 4 வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்கொயர் ஷேப்பு. இது வந்து 3க்கு 3 டிசைனில் சென்டரில் வந்து சிங்கிள் பீட் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த க்ரீன் அண்ட் ரெட் கலரில், அதாவது ஹார்ட் ஷேப்பில் வந்து பெரிய ஹார்ட் ஷேப்பில் சென்ட்ரல் அம்லா நாட் வர மாதிரி அதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும். நம்ம கீ செயின்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது
இதனுடைய பேக் சைட் பாருங்கள். இந்த ஒரு சைடில் நான் வந்து அம்லா நாட்டும் அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். பேக் சைடில் ப்ளைனாகவே வந்து பேசிக் நாட்டில் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஃபைனலாக வந்து இது வந்து 10வது டிசைன் கோன் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். மினி கோன் ஷேப்பில் இந்த கீ செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சிங்கிள் கலராக வந்து பிங்க் கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம அழகாக ரெடி பண்ணலாம். கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கிஃப்டாக கொடுக்குற கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இதனோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.